வெல்கம் டு ஜிஜே டெக்னோசாஃப்ட். நான் ஜேகே பேசுகிறேன். இந்த செஷனில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் எப்படி புதுசாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது, ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது, சேவ் ஆஸ் பிரிண்ட் எல்லாமே இந்த செஷனில் பார்க்கலாம். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் நியூவாக க்ரியேட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு இங்கே முன்னாடியே வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே ஃபஸ்ட்டே தெரியும். அப்படி இங்கே இல்லைன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு அந்த எம்எஸ் ஆஃபீஸுங்கிறதுக்குள்ள எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட் 2007 இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நம்ம என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைம் மிச்சப்படுத்துறதுக்காக நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ டைப் பண்ணி வச்சாச்சு. இதை சேவ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 1 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக அதுவே சிஸ்டமே ஒரு நேம் கொடுக்கும். அது டாக்குமெண்ட் 1, 2, 3. இப்போ சப்போஸ் நீங்கள் டாக்குமெண்ட் 5 வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அடுத்ததாக க்ரியேட் ஆகிறது டாக்குமெண்ட் 6 அப்படின்னு க்ரியேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாக்குமெண்ட் 1ல் இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி நியூ அப்படின்னு இன்னொரு ஃபைலுக்கு போகிறோம். இன்னொரு பிளாங்க் டாக்குமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இந்த பிளாங்க் டாக்குமெண்ட்டில் வச்சு டபுள் கிளிக் பண்ணலாம், அல்லது இங்கே க்ரியேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். பண்ணிங்கன்னா இன்னொரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் 2, ஏன்னா ஏற்கனவே டாக்குமெண்ட் 1 இருக்குது, இப்போ 2 க்ரியேட் ஆகுது. அந்த மாதிரி டாக்குமெண்ட் 5 வரைக்கும் இருக்குது அப்படின்னா நியூவாக நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் 6 அப்படின்னு வரும். இது டிஃபால்ட்டாக சிஸ்டமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுற நேம். நம்ம என்ன நேம் வேணுமோ அதை சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அங்கே நம்மளுக்கு வேணுங்கிறத டைப் பண்ணிட்டோம். இப்போ சேவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது, சேவ் ஆஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக சேவுக்கும் சேவ் ஆஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம சேவ் ஆஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எப்பெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு சேவ் கொடுப்போம். இப்போ சேவ்னு கொடுத்தா நீங்கள் ஃபைல் நேம் கொடுக்க தேவையில்லை. சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக ஒரு புது ஃபைல் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சேவ் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறீங்களோ அது அந்த கரண்ட் ஃபைல்லையே போய் சேவ் ஆகிறது சேவ். இப்போ நீங்கள் சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் புதுசாக ஒரு ஃபைல் நேமில் போய் சேவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறது சேவ் ஆஸ். ஓகேங்களா? அப்போ சேவ் அப்படிங்கிறதுக்கு ஃபைல் நேம் கேட்காது, சேவ் ஆஸ் அப்படிங்கிறதுக்கு புது ஃபைல் நேம் கேட்கும். இப்போ தான் நம்ம நியூவாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், ஃபஸ்ட்டு டைம் சேவ் பண்ண போகிறோம். அப்போ சேவ் பண்ணுறக்கு ஒரு ஃபைல் நேம் வேணும் இல்லையா? இது டெம்பரரி தான், டெம்பரரியாக சிஸ்டம் ப்ரொவைட் பண்ண ஃபைல் நேம் தான் இந்த டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிறது. நம்ம இதே நேம்லையும் சேவ் பண்ணலாம் அல்லது வேறு நேம்லையும் சேவ் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு டைம் நம்ம நேம் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டைம் சேவ் பண்ணும்போது சேவ் ஆஸ் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஃபைல் நேமில் போய் சேவ் பண்ண போகிறோம். சேவுங்கிறது என்னன்னா ஜஸ்ட்டு இப்போ இருக்கிற ஃபைல் நேம்லையே சேவ் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு டைம் சேவ் பண்ணும்போதே சேவ் அப்படின்னு கொடுத்தா என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆஸுங்கிற விண்டோக்கு தான் போகும். இப்போ நீங்கள் சேவுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே பார்த்தீங்களா சேவ் ஆஸ், நான் சேவுங்கிற பட்டனை தான் கிளிக் பண்ணேன், பட் சேவ் ஆஸுங்கிறதுக்கு போகுது இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நம்ம சேவ்னு கொடுத்தாலும் சேவ் ஆஸ்க்கு போகும், ஏன்னா ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணணும், இப்போ நம்மளோட ஃபைலை எந்த இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபைல் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஃப் காலனில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எஃப் டிரைவில் சேவ் பண்ணுறேன். எஃப்ல டுட்டோரியல் அப்படிங்கிறதுல ஒரு நியூவாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்கு வேர்ட் அப்படின்னு நான் நேம் கொடுக்குறேன். எம்எஸ் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம், அல்லது
இங்கே ஓப்பன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரில் வச்சிங்கன்னா, ஃபோல்டர் மேலே இது வச்சிங்கன்னா இங்கே ஓப்பன் அப்படின்னு வருது இல்லையா, இப்படியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த ஃபோல்டரை, அல்லது டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபைலோட நேம் MS Word அப்படின்னு நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். சேவ். இப்போது இந்த வேர்ட் டாக்குமெண்ட் என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறது, இப்போ டிஃபால்ட்டாக நம்ம வந்து 2007 ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் 2007 ஃபார்மேட்டில் சேவ் ஆகிக்கும். ஓகேங்களா? சேவ் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த ஃபைல் போய் சேவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நேம் மாறிடுச்சா, முன்னாடி டாக்குமெண்ட் 1 அப்படின்னு இருந்தது, இப்போ நம்ம இந்த ஃபைலை வந்து MS Word அப்படின்னு சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ MS Word அப்படின்னு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஒரு ஃபைலோட நேம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். இப்போ ஒரு நியூவாக எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்டார்ட் மெனுவில் போய் MS ஆஃபீஸில் வேர்ட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணோம்னாலே ஒரு நியூவாக ஒன்று கிரியேட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இந்த MS ஆஃபீஸ் பட்டனுக்கு போயிட்டு நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி blank டாக்குமெண்ட் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணாலும் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதாவது நியூவாக ஒன்று கிரியேட் ஆகும். அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னா, நம்மளுக்கு வேணுங்கிற டேட்டாஸை டைப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு டைம் சேவ்னு கொடுத்தாலும் அது சேவ் ஆஸ்க்கு போகும். சேவ் ஆஸ் அப்படின்னா ஃபைல் நேம் கேட்கும், சேவுக்கு கேட்காது. இப்போ கரண்ட்டாக எந்த ஃபைல் நேமில் இருக்குதோ அந்த ஃபைலை சேவ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டைம் சேவ்னு கொடுக்கும்போது மட்டும் சேவ் ஆஸ்ங்கிற டயலாக் பாக்ஸுக்கு போகும். அங்கே நம்ம ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்குறோம், MS Word அப்படிங்கிற ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். இப்போ சேவ் ஆஸில் போய் சேவ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சேவ்னு கொடுத்தாலும் ஃபஸ்ட் டைம் சேவ் ஆஸ்க்கு போய் சேவ் ஆகும். இப்போ வெறும் சேவ் எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ நான் இங்கே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு கலர் கொடுக்குறேன், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். இந்த சேஞ்சஸை சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் சேவ். இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கலரோட சேவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? எப்படி வந்து ஒரு ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதே ஃபைலை திரும்ப ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணணும்னா ஸ்டார்ட் மெனுவில் போய் MS Word முதல்ல ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் MS ஆஃபீஸில் வேர்ட் இந்த மாதிரி போயிட்டு இங்கேருந்து ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன். இந்த ஓப்பன் அப்படிங்கிறது கிட்ட மவுஸை வச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் நியூ ஓப்பன் கிட்ட மவுஸ் வச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ ரீசண்டாக நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் பார்த்தீங்கிறது இங்கே இருக்கும். இப்போ தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கேயே போய் ஓப்பனில் போய் இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரீசெண்டாக இப்போ கடைசியாக பார்த்ததை எடுத்துக்க முடியும். சப்போஸ் நான் அதை ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறையா ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம எங்கே போய் பார்க்கலான்னா, இந்த ஓப்பன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஓப்பன் டயலாக் பாக்ஸ், இதெல்லாம் வந்து டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓப்பன் டயலாக் அந்த விண்டோ வருது இல்லைங்களா, இதில் நம்ம எங்கே சேவ் பண்ணிக்கிறோம், எஃப் டிரைவில். ஸோ எஃப்பில் போயிட்டு டுட்டோரியல்ஸில் MS Wordல போயிட்டு அந்த ஃபைல் இருக்கு இல்லைங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண சேஞ்சஸ் இருக்கா, ரெட் கலரில் நம்ம சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா, அது இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அந்த ஃபைல் MS Wordங்கிற ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நிறையா விதமாக ஓப்பன் பண்ணலாம். இதில் ஒரு விதம் என்னன்னா, ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பனை கிளிக் பண்ணி நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த ஃபோல்டருக்கு போய் டபுள் கிளிக் பண்ணோம்னா இது ஒரு விதம். ஓகேங்களா? இன்னொரு விதம் என்னன்னா, ஸ்டார்ட் பட்டன் அமுத்தி வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி இந்த ஓப்பன் கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டாக்குமெண்ட், இங்கே வந்து ரீசெண்டாக யூஸ் பண்ணது மட்டும்தான் இருக்கும். இங்கேருந்தும் நம்மளோட ஃபைல் இங்கே இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணாலுமே நம்மளோட ஃபைல் ஓப்பன் ஆகும். இது தவிர வேற மாதிரி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, டைரெக்டாக நம்ம எந்த ஃபோல்டரில் இருந்தோமோ, இப்போ எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம், எஃப் டிரைவில், டுட்டோரியல்ஸில், MS Wordல இந்த ஃபைலில். ஸோ அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறோமோ அந்த ஃபோல்டருக்கே போயிட்டு அந்த ஃபைல் நேம் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணாலும் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா?
ஸோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னா ஒன்றா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் அப்படிங்கிறது மூலமாகவும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். அல்லது அந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கிறோமோ டைரெக்டாக அங்கே போயிட்டு அங்கேருந்தும் நம்ம வந்து அந்த ஃபைல் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? சேவ் ஆஸ் அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்ம ஒரு புது ஃபைல் நேமில் அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுறது சேவ் ஆஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து இது சேவ் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த பேராகிராஃபை நான் அது ஒரு கலர் கொடுக்குறேன் வித்தியாசம் தெரியறதுக்காக. ஸோ நான் வந்து எம்எஸ் வேர்டுங்கிற ஃபைலில் என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா. நான் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு சேவ்னு கொடுத்தேன்னா இந்த எல்லோ கலரில் சேஞ்ச் ஆன இதை வந்து ஹைலைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைலைட் ஆனது இந்த எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிற இதே டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? எம்எஸ் வேர்டுங்கிற இதே டாக்குமெண்ட்டில் நான் இப்போ சேவ்னு கொடுத்தேன்னா இதே டாக்குமெண்ட்டில் சேவ் ஆகும். பட் நான் சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணணும், என்ன ஃபைல் நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நம்மளுக்கு வேணுங்கிற ஃபைலோட பாத், இதை வந்து ஃபைல் பாத்துன்னு சொல்லுவோம். F:\, டுட்டோரியல்ஸில் எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிறது ஃபைல் பாத், எந்த ஃபோல்டரில் எந்த பாத்தில் நம்ம சேவ் பண்ணுறோம். இப்போ நான் எம்எஸ் வேர்ட் 1 அப்படிங்கிற ஃபைல் நேமில் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ சேவ், இந்த சேவ் ஆஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அப்போ சேவ் ஆஸ் கொடுத்து புது ஃபைலில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்ட் அப்படின்னு இருக்கா. இப்போது சேவுக்கும் சேவ் ஆஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, சேவ் அப்படிங்கிறது இது வந்து எந்த ஃபைலில் சேவ் பண்ண நம்ம ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதே ஃபைலில் சேவ் ஆகும். இப்போ நான் இந்த எல்லோ கலரை என்ன பண்ணியிருக்கிறேன், சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். அப்போது பழைய ஃபைல் என்னது, எம்எஸ் வேர்டு, அதுவும் இருக்கும். இப்போ பண்ணது இந்த 2 ஃபைலாக இருக்குது இல்லைங்களா. பழைய ஃபைல் அப்படியே இருக்குது, அது போக புதுசாக இன்னொரு ஃபைல் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நான் பழைய ஃபைலை ஓப்பன் பண்ணேன்னா அதில் இந்த எல்லோ கலர் இருக்காது. இப்போ பழைய ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன், பார்த்தீங்களா. பழைய ஃபைலில் எந்த சேஞ்சஸும் நடக்காது. ஏன்னா நம்ம புதுசாக பண்ண சேஞ்சஸை தான் சேவ் ஆஸ் கொடுத்து வேறு ஃபைலில் சேவ் பண்ணிக்கிறோம், வேறு ஃபைல் நேமில் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த புதுசாக பண்ண சேஞ்சஸ் எல்லாம் எம்எஸ் வேர்டு 1ல் இருக்குது. பழையபடி இருக்கிறது எம்எஸ் வேர்டு அப்படிங்கிற இதில் இருக்குது. இதே வந்து நான் இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து வேற ஒரு கலர் கொடுக்குறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து இதை இப்போ ஒரு கலர் மாற்றிட்டு நான் சேவ்னு கொடுக்குறேன். எம்எஸ் வேர்டில் நான் சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் ஆஸ் கொடுத்தா அது வேறு ஃபைலில் போய் சேவ் ஆகும். சேவ்னு கொடுத்தா இந்த எம்எஸ் வேர்ட் இதே ஃபைலில் சேவ் ஆகும். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எம்எஸ் வேர்டு பார்த்தீங்களா. ஸோ சேவ்னு கொடுத்தா எந்த ஃபைலில் கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதே ஃபைலில் சேவ் ஆகிடும் நம்ம பண்ண சேஞ்சஸ் எல்லாம். சேவ் ஆஸ்ன்னு கொடுத்தோம்னா நம்ம பண்ணுற சேஞ்சஸ் எல்லாம் புதுசாக ஒரு ஃபைல் நேமில் சேவ் ஆகும். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நியூவாக எப்படி ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம், சேவ் ஆஸும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.